நாடறிந்த நல்ல பாடகர், திராவிட முன்னேற்ற கழகத்தின் நம்பிக்கைக்குரிய பிரச்சார பீரங்கி. நான் கச்சேரிக்காரன் இல்ல கட்சிக்காரன்னு முழக்கமிட்ட பெருந்தொண்டர். பெரியார், அண்ணா தொடங்கி ஸ்டாலின், வைகோ வரை அணுக்கமாக பழகிய ஆகப்பெரும் ஆளுமை. உரத்த குரல்ல பாடியதால தன் செவித்திறன் பாதிப்புகளுக்கு உள்ளான பிறகும் கலங்காம கொள்கை முழக்கம் எழுப்பிய அப்பழுக்கற்ற தியாகி. இசை முரசு என்று கொண்டாடப்படும் நாகூர் ஹனீஃபாவின் வாழ்க்கையையும் வரலாற்றையும் இன்றைய தலைமுறைக்கு எடுத்து செல்லும் முயற்சியே நாகூர் ஹனீஃபாவின் கதை என்கின்ற இந்த சிறப்பு தொகுப்பு. மேடைக்கு முன்னால தொண்டர்கள் போதுமான அளவிற்கு கூடிட்டாங்களான்னு உறுதியா தெரிஞ்சதுக்கு அப்புறமா தான் மேடைக்கு வருவது பெரும்பாலான தலைவர்களுடைய வழக்கம். ஆனா 4-5 தலைகள் மட்டுமே தெரியும் பொதுக்கூட்ட மைதானத்திற்கு தொண்டர்களையும் பொதுமக்களையும் அலை போல அழைத்து வரும் ஆற்றல் வெகு சிலருக்கு மட்டுமே இருக்கும். அந்த பட்டியலில் நாகூர் ஹனீஃபா முதன்மையானவர். நாகூர் ஹனீஃபா தனது கம்பீர குரலால பேரறிவாளர் பெரியார்னு பாடினா அதுக்கு ஒரு கூட்டம் திரண்டு வரும். அண்ணா அழைக்கின்ற என்று பாடத் தொடங்கிட்டார்னா பொதுக்கூட்டம் அணி திரளும். ஓடி வருகிறார் உதயசூரியன்னு பாட ஆரம்பித்தார்னா கரகோஷம் வானை பிளக்கும். இவை அனைத்தையும் விட நாகூர் ஹனீஃபா பாடும் இறைவனிடம் கையேந்துங்கள் பாடலுக்கு ஆன்மீகவாதிகளையும் தாண்டி அபிமானிகளும் உண்டு. நாகூர் ஹனீஃபாவினுடைய குரலை கேட்டு மக்கள் மேடைக்கு முன்னால அணி திரளுவாங்க. அதுக்கப்புறமா மேடையையும் கூட்டத்தையும் பேச போற தலைவர்கள் வசம் கொடுத்துட்டு கம்பீரத்தோட மேடையிலேயோ இல்லைன்னா மேடைக்கு எதிரிலேயோ அமர்ந்து விடுவாரு நாகூர் ஹனீஃபா. ஒரு மேடை 2 மேடைகள் அல்ல, கிட்டத்தட்ட 15,000க்கும் அதிகமான மேடைகள்ல பங்கேற்றிருக்காங்க நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபாட்ட காந்த குரல் ஒளிஞ்சிருக்கு. ஆனாலும் நான் கச்சேரிக்காரன் இல்ல கட்சிக்காரன்னு சொல்வதை தான் நாகூர் ஹனீஃபா பெருமையாகவும் பெருமிதமாகவும் கொள்வாருங்கிறது உண்மைதான். மேடை பாடகர், இசைக்கலைஞர் என்பதை எல்லாத்தையும் தாண்டி கட்சியின் தொண்டனாகவே கடைசி வரைக்கும் இயங்கியவர் நாகூர் ஹனீஃபா. திராவிட இயக்க பரிணாம வளர்ச்சியில நீதி கட்சி, சுயமரியாதை இயக்கம், திராவிடர் கழகம், திராவிட முன்னேற்ற கழகம் ஆகிய 4லுமே முக்கியமான பங்களிப்பை செய்தவர் நாகூர் ஹனீஃபா. திராவிட இயக்கத்தின் நினைவுகள் அனைத்திற்கும் நேரடி சாட்சியமாக இருக்கிறாரு நாகூர் ஹனீஃபா. திராவிட கழகமும் திமுகவும் நடத்தும் மாநாடுகளுக்குன்னு பிரத்யேகமான அடையாளங்கள் இருக்கு. அவற்றில் என்எஸ்கே, எம்ஜிஆர், எஸ்எஸ்ஆர் போன்ற நடிகர்களினுடைய நாடகங்களும் ஒன்று. அவற்றுக்கு இணையான இன்னொரு அடையாளம் நாகூர் ஹனீஃபாவின் இசை கச்சேரி. அந்த அடையாளத்தை பெற அவர் கடந்து வந்த பாதை மிகவும் நீளமானது. ராமநாதபுரம் மாவட்டம் வெள்ளிப்பாளையத்தை சேர்ந்த முகமது இஸ்மாயில், மரியம் பிவி தம்பதிக்கு 1925 டிசம்பர் 25ஆம் தேதி அன்று பிறந்த 3வது மகன் இஸ்மாயில் முகமது ஹனீஃபா. சுருக்கமாகவும் மரியாதையாகவும் EM ஹனீஃபா என்று அவரை அழைப்பாங்க. ஹனீஃபா பாலகனாக இருக்கும்போதே அவருடைய குடும்பம் நாகூருக்கு இடம் பெயர்ந்துருச்சு. நாகூரில் உள்ள செட்டியார் பள்ளிக்கூடத்தை தான் ஆரம்ப கல்வி படித்தார் ஹனீஃபா. பள்ளியில் படிக்கும்போதே ஹனீஃபாவிற்கு பாடும் வாய்ப்பு வந்துடுச்சு. இஸ்லாமிய மாணவர்களுக்கு மத்தியில் இறை வணக்க பாடல்களை பாடும் பொறுப்பு ஹனீஃபாவுக்கு கொடுத்தாங்க ஆசிரியர்கள். பள்ளி மேடை தான் ஹனீஃபாவுக்கு முதல் மேடை. அப்போ அவருக்கு வயசு 11 தான். ஹனீஃபாவின் குரல் வளம் பலரையும் கவர்ந்து இழுத்துச்சு. நாகூரை சுற்றி உள்ள நாகப்பட்டினம், சேரழுந்தூர், சீர்காழி, திருவாரூர் உள்ளிட்ட ஊர்களுக்கு கச்சேரி செய்ய அழைத்து போனாங்க. திருமண விழாக்களிலும் இஸ்லாமிய பண்டிகைகளிலும் கச்சேரி செய்ய தொடங்கினார் ஹனீஃபா. ஒரு பக்கம் பள்ளிக்கூடம், இன்னொரு பக்கம் கச்சேரின்னு ஓடிக்கிட்டு இருந்த ஹனீஃபாவிற்கு அரசியல் மீது ஆர்வம் வந்துச்சு. அவரை ஈர்த்த முதல் அரசியல் களம் மொழிப்போர் களம். உண்மையில ஹனீஃபாவிற்கு அரசியல் ஆர்வம் வந்ததற்கு அவருடைய தந்தை முகமது இஸ்மாயில் தான் காரணம். பெரியாரின் சுயமரியாதை இயக்கத்தின் மீது அவரது தந்தை கொண்ட ஈர்ப்புக்காக அவருக்காக குடியரசு பத்திரிகையை வாங்கி அனுப்புவது ஹனீஃபாவின் வேலை. அப்படித்தான் ஹனீஃபாவிற்கு பெரியாரும் குடியரசும் அறிமுகமாச்சு. அந்த நேரத்தில் தான் நீதி கட்சியின் மீது ஹனீஃபாவிற்கு ஆர்வமும் ஏற்பட்டுச்சு. அப்போதான் நாகூரில் படிச்சுட்டு இருந்த ஹனீஃபாவை திருவாரூருக்கு அனுப்பிச்சு வச்சாங்க அவங்களுடைய தந்தை. இந்த திருவாரூர் கருணாநிதி என்கின்ற நண்பரை ஹனீஃபாவுக்கு அறிமுகம் செய்து வச்சுச்சு. ஹனீஃபாவும் கலைஞர் கருணாநிதியும் அவரோட நண்பர்களுடன் சேர்ந்து பொது கூட்டங்களை ஏற்பாடு செய்வது வழக்கம். அந்த கூட்டங்களில் பெரியார், கியாபி விஸ்வநாத் போன்ற தலைவர்கள் பங்கேற்பாங்க. படிப்பு வரவில்லைன்னு உன்னை திருவாரூருக்கு அனுப்பிச்சா அங்கே அரசியல் வேலை பார்க்குறியான்னு அவங்களுடைய உறவினர்கள் கேட்டு அவரை திருப்பி நாகூருக்கு அனுப்பிட்டாங்க. ஆனால் நாகூரிலும் அவர் அமைதியாக இருக்கல. அக்கம் பக்கத்து ஊர்களில் நடந்த பொதுக்கூட்டங்களில் பாடுவதற்கு ஹனீஃபாவை கூப்பிட்டு போனாங்க. அந்த சமயத்தில் தான் 1ஆம் கட்ட மொழிப்போர் வெடிச்சிச்சு. பள்ளிகளில் இந்திய கட்டாயப்பாடமாக்கினார் முதல்வர் ராஜாஜி. அதற்கு பெரியார் உள்ளிட்டோரிடமிருந்து பெரிய அளவில் எதிர்ப்பு உருவாச்சு. மாணவர்கள் போராட்ட காலத்திற்கு வந்தாங்க. அவர்களில் ஹனீஃபாவும் ஒருவர். ராஜாஜி ஒழிக என்று முழக்கமிட்ட ஹனீஃபாவை காவல் நிலையத்தில் வச்சு விசாரித்து அனுப்புனாங்க காவலர்கள். அதுதான் ஹனீஃபாவின் முதல் போராட்ட களம்.
கட்சியும் கச்சேரியும் ஹனீஃபாவுடைய வாழ்க்கையில பிரிக்க முடியாத அம்சங்களா மாறுச்சு. நீதி கட்சி மேடைகளிலும் சுயமரியாதை இயக்க மேடைகளிலும் நாகூர் ஹனீஃபாவின் குரல் நிறந்துச்சு. பொதுக்கூட்டம் அப்படின்னாலே நாகூர் ஹனீஃபாவின் பாட்டு கச்சேரி இடம்பெறுவது எழுதப்படாத விதியாக மாறுச்சு. முக்கியமா நீதி கட்சியின் 15வது மாநாடு திருவாரூரில் நடந்தபோது செஞ்சட்டை படைக்கு தலைமை வகித்து வந்த நாகூர் ஹனீஃபாவே மேடையிலையும் பாட்டு கச்சேரி நிகழ்த்தினார். அந்த கச்சேரியில தான் அஞ்சா நெஞ்சன், பட்டுக்கோட்டை அழகிரிசாமி, அறிஞர் அண்ணா உள்ளிட்ட தலைவர்கள் ஹனீஃபாவுக்கு அறிமுகம் செய்து வச்சுச்சு. அப்போலாம் ஹனீஃபா பாடினார்னா பாராட்டு மழை மட்டும் பொழியாது, அழுகிய முட்டை மழையும் பெய்யும். திராவிட இயக்க மேடைகளை கலைப்பதற்குன்னே ஒரு கூட்டம் இருந்துச்சு. அவங்க மேடையில் இருக்கிறவங்க மீது அழுகிய முட்டைகளை வீசுவாங்க. அப்படிப்பட்ட தாக்குதல்கள் ஹனீஃபாவிற்கும் நடந்திருக்கு. ஆனால் அதையும் தாண்டி கச்சேரியை நிறுத்தாமல் நடத்தக்கூடிய துணிச்சல் மிகு போராளியாகவே இருந்தார் ஹனீஃபா. அப்படி ஒரு தாக்குதல் நடந்த மேடையில தான் அண்ணாவுக்கும் ஹனீஃபாவுக்கும் நெருக்கம் உண்டாச்சு. ஹனீஃபாவின் முகத்தில் வழிந்தோடிய அழுகிய முட்டைகளை தனது துண்டால தொடச்சி விட்டார் அண்ணா. அந்த நிகழ்வு ஹனீஃபாவை அண்ணாவுடன் நெருக்கமாக்குச்சு. அப்படி ஒரு மேடையில தான் எம்.ஆர். ராதாவும் அறிமுகமானார். திராவிட இயக்கத்தின் சரித்திர நிகழ்வுகள் பலவற்றிற்கு ஹனீஃபா நேரடி சாட்சியமாக இருந்திருக்காரு. சிறு வயதில் கலைஞர் கருணாநிதியுடன் அரும்பிய நட்பு கட்சியிலும் தொடர்ந்துச்சு. பெரியாருடன் ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால திமுகவை அறிஞர் அண்ணா தொடங்கிய போது அவருக்கு வாழ்த்து தந்தி அனுப்பிய முதல் நபர் நாகூர் ஹனீஃபா. திமுகவின் தொடக்க விழா மேடையில ஹனீஃபாவின் பாட்டு கச்சேரி நிகழ்த்தப்பட்டுச்சு. வெறுமன கச்சேரிக்காரனா மட்டும் இல்லாம நாகூர்ல திமுகவினுடைய கிளையை தொடங்கிய கட்சிக்காரனாக இயங்கினார் ஹனீஃபா. பெரியார் அண்ணாவுடன் நெருக்கமாக பழகிய காலத்துல கண்ணியத்துக்குரிய காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் சாஹிப்புடன் நாகூர் ஹனீஃபாவிற்கு மதிப்பும் மரியாதையும் இருந்துச்சு. ஆனா அவர் நடத்தி வந்த இந்தியன் முஸ்லீம் லீக் கட்சியில தன்னை இணைச்சுக்காம திராவிட இயக்கமான திமுகவிலேயே செயல்பட்டார் நாகூர் ஹனீஃபா. மத்திய அரசின் இந்தி திணிப்புக்கு எதிரான போராட்டங்கள்ல திமுக தீவிரமாக ஈடுபட்ட போது அவற்றில் ஹனீஃபாவும் பங்கேற்றாரு. குறிப்பா 1952ஆம் ஆண்டு திருச்சி ரயில் நிலையத்தில் உள்ள இந்திய எழுத்துக்களை அழிக்கும் போராட்டத்தில் கருணாநிதியும் நாகூர் ஹனீஃபாவும் 1000க்கும் மேற்பட்ட தொண்டர்களுடன் கலந்து கொண்டாங்க. சுயமரியாதையை அரசியல் கொள்கையாக மட்டும் வச்சுக்காம சொந்த வாழ்க்கையிலையும் கடைபிடிச்சாரு நாகூர் ஹனீஃபா. சென்னை வானொலி நிலையம் என்பதை சென்னை ஆகாஷ்வாணி அப்படின்னு சொன்னதற்கு எதிர்ப்பு தெரிவித்து வானொலியில பாடுவதையே நிறுத்தி கொண்டாரு ரேடியோ புகழ் நாகூர் ஹனீஃபா. அந்த அளவிற்கு கொள்கை பற்றாளராக விளங்கினார் அவர். திமுகவின் மேடைகளில் கச்சேரி நிகழ்த்திய நாகூர் ஹனீஃபா திமுக சந்தித்த முதல் தேர்தல் களத்திலையும் பங்கேற்றார். 1957 தேர்தலில் நாகப்பட்டினம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளராக போட்டியிட்டார் நாகூர் ஹனீஃபா. வேட்பாளராக மட்டும் இல்லாமல் திமுகவின் பிரச்சார பீரங்கியாகவும் நாகூர் ஹனீஃபா செயல்பட்டார். ஆனால் அந்த தேர்தலில் ஹனீஃபா வெற்றி வாய்ப்பை இழந்துட்டார். அந்த தேர்தலில் வென்றவர் காங்கிரஸ் வேட்பாளர் சீனிவாசன். தேர்தலில் வெற்றி கிடைக்கலனாலும் சற்றும் சளைக்காம கட்சி பணியையும் கச்சேரி பணியையும் தொடர்ச்சியாக நடத்தினார் ஹனீஃபா. திமுகவின் அதிகாரப்பூர்வ சின்னமாக ஆக்கப்பட்ட உதயசூரியனை தமிழகம் முழுக்க கொண்டு சேர்க்கும் பெரும் பணியை செய்தவங்கள நாகூர் ஹனீஃபா முக்கியமானவர். ஓடி வருகிறார் உதயசூரியன்னு நாகூர் ஹனீஃபா முழங்கியது திமுக தொண்டர்கள் மத்தியில் மட்டுமல்லாம சாமானிய மக்கள் மத்தியிலையும் உதயசூரியன் சின்னத்தை கொண்டு போய் சேர்த்துச்சு. திமுக நடத்தும் போராட்டங்களில் தலைவர்களும் தொண்டர்களும் விரிவான அளவில் பங்கேற்க வேண்டும்னு சொன்னான்னா அந்த போராட்டங்களில் பங்கேற்காமல் இருக்க கலைஞர்களுக்கு மட்டும் விலக்கு அளிச்சிருந்துச்சு. அதை பயன்படுத்தி கொண்டு எம்ஜிஆர் போன்ற நடிகர்கள் போராட்டங்களை தவிர்ப்பாங்க. ஆனால் அந்த விளக்கை பயன்படுத்தி கொள்ள நாகூர் ஹனீஃபா விரும்பலை. அண்ணா தந்த விளக்கு போராட்டம் என்றால் ஓடி ஒளிய தயாராக இருந்தவர்களுக்கானது. இந்த போராட்டத்தையும் துணிந்து சந்திக்க துடித்த எனக்கு இல்லைன்னாரு நாகூர் ஹனீஃபா. 1000 அர்த்தங்கள் பொருந்திய எதிர்வினையது. விலைவாசி உயர்வு எதிர்ப்பு போராட்டம், அரசியல் சட்ட நகலரிப்பு போராட்டம்னு திமுகவும் அண்ணாவும் அறிவிக்கும் அனைத்து போராட்டங்களிலும் பங்கேற்று சிறை செல்வதை வழக்கமாக்கி கொண்டார் நாகூர் ஹனீஃபா. 1967 தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக பல மேடைகளில் முழங்கினார் நாகூர் ஹனீஃபா. அழைக்கின்றார் அண்ணா என்று நாகூர் ஹனீஃபா பாடியது திமுகவிற்கு மிகப்பெரிய பலத்தை கொடுத்துச்சு. தொண்டர்களை முருகேற்றி களப்பணிக்கு அனுப்பி வச்சுச்சு. இந்த தேர்தலில் மிகப்பெரிய வெற்றியை பெற்று ஆட்சியை பிடிச்சாங்க திமுக. தமிழ்நாட்டின் முதலமைச்சராக பொறுப்பேற்றார் அறிஞர் அண்ணா. தமிழகத்தின் ஆட்சி தலைவனாக மாறிய காஞ்சி தலைவன் அண்ணாவை மேடைக்கு மேடை பாராட்டி மகிழ்ந்தார் ஹனீஃபா. ஆனால் அந்த பாராட்டுரைக்கு வெகு விரைவிலேயே முடிவுரை எழுத வச்சார் அண்ணா. ஆமாம், அற்ப ஆயுள்ள அண்ணா மறைஞ்சிட எங்கே சென்றாய் அண்ணா என்று தழுதழுக்கும் குரலில் பாடி அனைவரின் கண்களையும் குளமாக்கினார் நாகூர் ஹனீஃபா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு தனது பாலியகால நண்பன் கருணாநிதிக்கு துணையாக நின்றார் நாகூர் ஹனீஃபா.
உண்மையில கருணாநிதியின் அரசியல் வாழ்க்கையில கள்ளக்குடி போராட்டம் திருப்புமுனை ஏற்படுத்திய நிகழ்வு. அதை பெருமைப்படுத்தும் வகையில கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்கவே என்று நாகூர் ஹனீஃபா பாடியது திமுக தொண்டர்களை உணர்ச்சி வெள்ளத்துல ஆழ்த்துச்சு. அன்று தொடங்கி கள்ளக்குடி கொண்ட கருணாநிதியை பல மேடைகளில் பாடியிருக்காரு நாகூர் ஹனீஃபா. அண்ணாவின் மறைவுக்கு பிறகு நடந்த தேர்தலில் திமுகவின் பிரச்சார பீரங்கியாக நாகூர் ஹனீஃபா மீண்டும் செயல்பட்டார். அநேகமா ஏதேனும் ஒரு தொகுதியில ஹனீஃபா போட்டியிடுவாருன்னு தான் பலரும் கணிச்சாங்க. ஆனால் பிரச்சார பணியை மட்டுமே செஞ்சு மனநிறைவு அடைந்து கொண்டார் நாகூர் ஹனீஃபா. உண்மையில் அன்னைக்கு இருந்த சூழ்நிலையில் நாகூர் ஹனீஃபா எந்த தொகுதியில் போட்டிட்டு இருந்தாலும் பெருவாரியான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருப்பார். ஆனால் கட்சி பணியும் கச்சேரி பணியும் போதுன்னு பெருந்தன்மையை காட்டி ஒதுக்கி கொண்டார் நாகூர் ஹனீஃபா. எம்ஜிஆருக்கும் நாகூர் ஹனீஃபாவுக்கும் ஆரம்ப காலம் முதலே நெருக்கமான நட்பு இருந்துச்சு. 70களின் தொடக்கத்தில் கருணாநிதிக்கும் எம்ஜிஆருக்கும் இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் அதிமுக என்கின்ற தணிக்கைச்சை தொடங்கினார் எம்ஜிஆர். அப்போது திமுகவின் முக்கிய தலைவர்களும் முன்னணி பிரமுகர்களும் எம்ஜிஆர் பக்கம் செல்ல ஆர்வம் காட்டிய போது நாகூர் ஹனீஃபா மட்டும் துளியும் சலனமின்றி கருணாநிதியின் பக்கமே நின்றார். பக்க பலமாகவும் இருந்தார். திமுக சந்தித்த முதல் தேர்தலில் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்தவர் நாகூர் ஹனீஃபா. அந்த தோல்வியையும் தாண்டி கட்சி பணி என்கின்ற கடமையை தவறாமல் செய்த நாகூர் ஹனீஃபாவை தமிழ்நாடு சட்டமன்ற மேலவை உறுப்பினராக்கி அழகு பார்த்தாரு திமுக தலைவர் கலைஞர் கருணாநிதி. அண்ணாவின் பாதையிலே ஆட்சி நடக்குது, புல் விளைந்த இடத்துல எல்லாம் நெல் விளையுதுன்னு சட்டமன்ற மேலவையிலேயே கருணாநிதி அரசை புகழ்ந்து பாடினாரு நாகூர் ஹனீஃபா. திமுகவின் வரலாற்றில் ஒவ்வொரு நிகழ்விலும் நாகூர் ஹனீஃபாவின் பங்களிப்பு இருந்துச்சு. உதாரணமாக திமுகவின் அன்றைய தலைமையகமான அறிவகம் அன்பகங்களின் திறப்பு விழாவில் மட்டுமில்லாமல் இன்றைய தலைமையகமான அண்ணா அறிவாலயம் திறப்பு விழாவிலும் நாகூர் ஹனீஃபாவின் இசை கச்சேரி தான் களை கட்டுச்சு. கள்ளக்குடி கொன்ற கருணாநிதி வாழ்கவே என்று நாகூர் ஹனீஃபாவின் வெண்கர குரல் கேட்காத திமுக மேடைகள் வெகு சொற்பம்னு சொல்லலாம். தேர்தல் மேடைகளில் அவர் பாடும் பேரன்பு கொண்டோரே, பெரியோரே, தாய்மாரே, அன்புடனே பண்புடனே ஆதரவு தாருங்கன்னு தொடங்கும் போது எழக்கூடிய அந்த ஆரவாரம், கூட்டணிக்கு ஓட்டு போடுங்க, நம் நாட்டை காக்க ஓட்டு போடுங்கன்னு முடிக்கிற வரைக்கும் நிற்காமல் நீடிக்குமாம். குறிப்பாக உதயசூரியன் சின்னம் அது வெற்றி பொருந்திய சின்னம்னு உற்சாகம் பொங்க முழங்குவார் நாகூர் ஹனீஃபா. ஒருவேளை கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் இருந்தாங்கன்னா அவர்களின் கட்சியின் சின்னத்தையும் சாமர்த்தியமாக வரியில சேர்த்து கரகோஷங்களை அள்ளிடுவார் நாகூர் ஹனீஃபா. அரசியல் கட்சி வளங்கள் எல்லாத்தையும் தாண்டி நாகூர் ஹனீஃபாவின் ரசிகர் வட்டம் விரிவடைந்திருப்பதற்கான காரணம் அவர் பாடிய இறைவனிடம் கையேந்துங்கள், அவன் இல்லை என்று சொல்வதில்லை என்ற பாடல். இந்த பாடலுக்கு இந்து, முஸ்லீம், கிறித்துவம் என எல்லா மதங்களிலும் ரசிகர் வட்டம் இருக்குது. திமுகவின் பிரச்சார பீரங்கியாக கலைஞர் கருணாநிதியின் உற்ற தொடர்னாக செயல்பட்டு வந்த நாகூர் ஹனீஃபாவை அதிமுகவின் பக்கம் கொண்டு வர வேண்டும் என்பது எம்ஜிஆரின் விருப்பம். ஹனீஃபாவும் கூட அன்பு கொண்ட அண்ணாவின் தம்பி, அவன் அறவழியில் நடக்கும் தங்க கம்பி அப்படின்லாம் புகழ்ந்து பாடியிருக்காங்க. ஆனாலும் கட்சின்னு வந்துட்டா திமுக தான், தலைவர்னு வந்துட்டா கலைஞர் கருணாநிதி தான். இந்த விஷயத்தில் துளியும் கூட சமரசம் செய்து கொள்ளாதவர் நாகூர் ஹனீஃபா. என் ரத்த மாதிரியை சோதிச்சு பார்த்தீங்கன்னா கூட அதில் திமுகவை தவிர இன்னொரு கட்சியின் கலப்பு இருக்காதுன்னு பெருமிதத்துடன் பேசுவார் நாகூர் ஹனீஃபா. நாகூர் ஹனீஃபாவை அதிமுகக்குள்ளே சேர்க்கும் முயற்சியில் எம்ஜிஆர் இறங்க அதற்கு ஹனீஃபா ஒத்துக்கொள்ளாத செய்தி திமுக தலைவர் கருணாநிதியிடம் வந்தபோது நாகூர் ஹனீஃபாவை பாராட்டி கருணாநிதி கற்பு தவறாமல், ஆடாமல் அசையாமல், அலைபாயாமல், சவலத்தை ஆட்படாமல், எதிரிகள் கோடிட்டு அழைத்தாலும் தொடையேன் தொடன் என்று உறுதி காட்டியவர் நாகூர் ஹனீஃபான்னு பெருமிதப்பட்டார். நாடறிந்த நல்ல இஸ்லாமியரான நாகூர் ஹனீஃபாவிற்கு இஸ்லாமியர்களுக்கான கட்சியில் உறுப்பினராக சேர்வதில் விருப்பமே கிடையாது. காயிதே மில்லத், அப்துல் சமத், அப்துல் லத்தீப் போன்றோருடன் நட்பு பாராட்டியதோடு சரி, அவர்கள் வழிநடத்திய கட்சியில் நாகூர் ஹனீஃபா எந்த காலமும் சேரலை. கடைசி வரைக்கும் திமுகவின் தொண்டனாகவே இயங்கினார் ஹனீஃபா. எனக்கு அல்லாஹ் மட்டுமே ஒரே இறைவன், திமுக மட்டுமே ஒரே கட்சின்னு சொல்லுவார் ஹனீஃபா. மதங்களையும் கடந்து ரசிக்கப்பட்ட ஆளுமை தான் நாகூர் ஹனீஃபா. அளவு கடந்த பாசத்தை என் மீதும் எல்லை கடந்த பற்றை கழகத்தின் மீதும் காட்டியவர் நாகூர் ஹனீஃபான்னு பாராட்டி புகழ்ந்தார் திமுகவின் தலைவர் கலைஞர் கருணாநிதி. திமுகவின் பொருளாளர் பதவியில் நாகூர் ஹனீஃபாவை வைப்பாங்கன்னு எதிர்பார்ப்பு இஸ்லாமியர்கள் மத்தியில் நிலவுச்சு. ஆனாலும் பதவி பற்றியெல்லாம் துளியும் கவலை கொள்ளாமல் இரத்த வாந்தி எடுத்தாலும் கொள்கை பாடலை பாடுவேன்னு சொல்லி செவித்திறன் பாதிக்கப்பட்டாலும் கழகத்திற்காக கச்சேரி செய்வதை நிறுத்தாமல் காலம் முழுவதும் கட்சிக்காரனாகவே இருந்து 2015ஆம் ஆண்டு மேட்டூரில் உள்ள தனது வீட்டில் 96வது வயதில் மறைந்தார். கட்சிக்காரனாகவே மறைந்தார் திராவிட முரசு நாகூர் ஹனீஃபா.